ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5-7 பூண்டு பற்களை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் உள்ளே எல்லாமே வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. முதல்ல மிளகாய் எல்லாமே எடுத்துடலாம். பூண்டு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வறுபட்டு வரணும். அதனால் மிளகாவை முதல்ல எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பூண்டும் நல்லா முருகி வெந்து வந்துருச்சு. நம்ம போட்ட பெருங்காயம் பூண்டு ரெண்டையுமே எடுத்து வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கடலை ரொம்ப நேரம் வறுபடணும்னு இல்லை, லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போதே எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி படபடன் பொரியிற சவுண்டு வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பி பொரியிற மாதிரி ஆகும். அந்த இடத்துல நம்ம கொள்ளு எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு மட்டும் கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். எல்லா பருப்புமே உங்களுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பொடியில் அந்த பச்சை வாசனை அடிக்காது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நிறம் மாறி பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம். நான் ஏற்கனவே கருவேப்பிலை நல்லா காய வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வாங்கி 2-3 தடவை கழுவிட்டு நம்ம நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எந்த விதமான பொடி அரைக்கிறக்கும் அதில் ஒரு கை போட்டுக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கைவிடாமல் எல்லா பருப்புமே ஒரே மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் ஆகணும். இப்போ இதை நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம். அதே அளவு, அதாவது 150 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாம். உப்பில் லேசான ஈரப்பதம் இருக்கும். ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா பொடி உங்களுக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. எல்லாமே சில்வர் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனதுக்கு அப்புறமா மற்ற வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இட்லி பொடி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய நல்லா வாசனையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பொடியை உடனேவே பாக்ஸுக்கு மாற்ற வேண்டாம். ஒரு தட்டில் போட்டு 5-10 நிமிஷம் நல்லா அந்த சூடு குறையிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டான ஆரோக்கியமான இந்த இட்லி பொடி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.